ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. எஸ்எஸ்என் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு இப்போ கட் ஆஃப் பேசிஸில் கால் லெட்டர் வந்துக்கிட்டு இருக்கும். ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லி, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்லி உங்களுக்கு கால் லெட்டர்ஸ் வந்துட்டுருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்டிடியூட் இன்டர்வியூ பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. எப்படி செலெக்ஷன் இருக்கும், என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதன் பேசிஸில் இந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆப்டிடியூடை அட்டன் பண்ணுறதாகட்டும், இன்டர்வியூ ஆகட்டும், கான்ஃபிடென்ட்டாக அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ஏ கவுன்சிலிங் அண்ட் காலேஜோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகிட்ருக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதனால் பயன்பெறட்டும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்என் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சீட் எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா பேசிஸில் தான் பண்ணுறாங்க அவங்க. அந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு வந்துட்டாலே நீங்கள் ஒரு எக்ஸாம், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி எழுதி ஆகணும். அந்த மாதிரி எழுதி வரவங்க ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு அவங்க கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் பேசிஸில் ஃபஸ்ட்டு அவங்க செலக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ நீங்கள் கட் ஆஃப் கம்மியாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸு, ஹையாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்க அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் ஆஃப் பேசிஸில் ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த பேசிஸ்லையும் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது போக உங்களுக்கு ரூரல் கேண்டிடேட்ஸு, அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸு, என்ஆர்ஐ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஒவ்வொரு கோட்டா பேசிஸில் அவங்க அந்த வெயிட்டேஜ் கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வர அப்ளிகேஷன்ஸே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்காம, உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்க விரும்பின டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்காம கொஞ்சம் லோவாக இருக்கும். அந்த மாதிரி யோசிக்கிறவங்களும் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. அது போக நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருக்கிறவங்களும் இதில் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால் இவங்க எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 200 உங்களுக்கு கட் ஆஃப் ஃபுல் மார்க்லேருந்து இருக்குது அப்படின்னா, ஒரு சிலவங்களாம் 200 இருக்கவங்க, 199 இருக்கவங்க, 198 இருக்கவங்கலாம் கவுன்சிலிங் மூலமாக கிடச்சிரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருப்பாங்க. இப்போ அதுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் நீங்கள் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அதுவும் பார்த்தோன்னா நமக்கு சிஎஸ்சி வேணும் அப்படின்னா இந்த காலேஜெல்லாம் கொஞ்சம் கட் ஆஃப் ஹையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஹை கட் ஆஃப் உள்ளவங்களும், ஒரு சில கம்யூனிட்டிஸ் நமக்கு கிடைக்காது அப்படின்ற நினைக்கிறவங்கலாம் இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. இவங்க அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி, அதாவது ஹை கட் ஆஃப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆஃப் ஒவ்வொரு பேட்சாக சார்ட் அவுட் பண்ணி கேண்டிடேட்ஸ்க்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. அது இப்போ டெய்லி உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எஸ்எஸ்என் கேம்பஸ்லேயே உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். அது ஒவ்வொரு பேட்சாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் மெசேஜ்லேயும் ஒரு சாப்டர்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷனாகவும் உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட்டோட சாப்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ஆப்டிடியூட் டெஸ்ட் பற்றியே நிறைய கமெண்ட்ஸ் வருது. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், என்ன மார்க்கு, என்ன டூரேஷன் அப்படின்னு வர்றதுனால இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எம்சிக்யூ டைப்பில் இருக்கும். இதில் ஒரு கொஸ்டினுக்கு 4 சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சாய்ஸ் ஆன்சராக இருக்கும். அது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில். ஈச் கேரிஸ் 4 மார்க்ஸ். அதனோட டூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இதில் தப்பான ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் உண்டு. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். ஏன்னா 4 ஆன்சர்ஸும் உங்களுக்கு எம்சிக்யூ பேஸ்டுனாலே உங்களுக்கு தெரியும். 4 சாய்ஸ் கொடுத்து ஒரு சாய்ஸ் செலக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நியர்பையாக இருக்கும். ஒரே மாதிரி சிம்லராக இருக்கிற மாதிரியும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ நீங்கள் ஈஸியாக இது நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது மட்டும் நீங்கள் அட்டன் பண்ண பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் ஒரே நாளில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் ஒரே நாளில் எழுதுகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க. ஒரு சிலவங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே ஈவினிங் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மட்டும் அந்த பேட்ச் ஈவினிங் அந்த ஸ்லாட் வந்துடுச்சுன்னா நெக்ஸ்ட் டே வர்றதுக்கான இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அதே சேம் டேவிலே வச்சு முடிச்சுருவாங்க.
இந்த ஆப்டிடியூட் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னென்ன சாப்டர்ஸ் வரும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஏஜ் கண்டுபிடிக்கிறது, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜ், கேலண்டர்து, அப்புறம் ப்ராப்ளம் ஆன் நம்பர்ஸ், அந்த மாதிரி உள்ள அரித்மெட்டிக் ஆப்டிடியூட்ஸ், அதாவது நியூமரிக்கல் ஆப்டிடியூட்ஸ் அல்லது அரித்மெட்டிக் ஆப்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ் வச்சு வர்றது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இதில் வரும். சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இது நிறைய வெப்சைட்ஸும் உங்களுக்கு வந்து இதில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக நிறைய இருக்குது, ஆன்லைனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் கூட போய்ட்டு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கலாம். நார்மலாக நியூமரிக் ஆப்டிடியூட் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும், அதில் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். லாஜிக்கல் ரீசனிங்னு எடுத்துக்கிட்டோம்னா வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த மிரர் இமேஜஸை, அப்புறம் ஆட் மேன் அவுட் சீரியஸு, நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படிங்கிறத டயக்ராம் வச்சு கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெர்பல் எபிலிட்டி, இங்கிலீஷில் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் வெர்பு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அதில் உள்ள எரர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் எது ஃபஸ்ட்டு வரும் எது செகண்ட் வரும் அந்த மாதிரி கேட்குறது, அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்கூலில் படித்தது தான் வரும். ஒரு 5th நீங்கள் ஒரு 10th படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பேசிஸ் தான் வரும். அப்புறம் நம்பர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி டெசிமல், அந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ், அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும், நீங்கள் வந்து அது அட்டன் பண்ணலாம். என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ டெசிமல்லாம் இருக்கும்போது நீங்கள் சும்மா ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு நீங்கள் டிக் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கனால நம்ம அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் டைமிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 மினிட்ஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த டைமிங்குள்ளே வந்து அந்த 40 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மெயினாக அவங்க பார்க்குறது என்ன அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் தான் பார்ப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ வந்து எப்படி நார்மலாக ஒரு பிளேஸ்மெண்ட்டு, நார்மலாக ஒரு இன்டர்வியூவில் எப்படி கேட்பாங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், இல்லை இன்ட்ரடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப், அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஜென்ரலாக ஸ்டார்டிங் இதில். இந்த இன்டர்வியூமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நடக்காது, ஒரு 3 மினிட்ஸ், மேக்ஸிமம் வந்து 4 to 5 மினிட்ஸ் அவ்வளோதான் இருக்கும். இதில் வந்து ஒரு பேரண்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த பேனல் வந்து ஒரு 4 or 5 ப்ரொஃபஸர்ஸ் அந்த ஜட்ஜிங் பேனல் இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட், அதாவது கேண்டிடேட் ப்ளஸ் ஒரு பேரண்ட்டு அலோவ் பண்ணுவாங்க. நம்ம மதரோ ஃபாதரோ யாராவது உள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறது வந்து நம்ம வந்து அது தெரியலை அப்படின்னாலும் நம்ம மேனேஜ் பண்ண பார்க்கணும், அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ப்ளஸ் ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியலை அப்படின்னா அதை ஒட்டியாவது சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த கொஸ்டின்ஸ் கூட அவங்க இது பண்ணுவாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு எதையாவது ஒன்று உளறி வைக்காமல் உங்களுக்கு ஜஸ்ட் இதை பற்றின ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த கொஸ்டின்ஸ்க்காக ரெடி ஆகலாம். அதே மாதிரி லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸும் இங்கிலீஷில் தான் இருக்கும் உங்களுக்கு. கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து அவ்வளோ இதாக இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ அதாவது ஃபுல்லாக தமிழ்லேயே நம்ம பேசிகிட்டு இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மேனேஜ் பண்ண பாருங்கள். உங்களால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுதோ அந்த அளவு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இன்டர்வியூவில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நீங்கள் அதன் மூலமாக போனீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது போக நீங்கள் வந்து நேஷ்னல் லெவல்லையோ ஸ்டேட் லெவல்லையோ நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னாலும் இந்த கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் டான்ஸு, சிங்கிங்கு, இல்லை ட்ராயிங் காம்படிஷன் ஏதாவது ஒன்று வின் பண்ணியிருந்தீங்க, இல்லை நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் கூட நீங்கள் வந்து காமிக்கலாம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜேஇ ஸ்கோர் வந்து நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஒரு ஜேஇ ஸ்கோரில் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஜேஇ ஸ்கோர் கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லலாம். ஆனால் வந்து ஜேஇ பேஸ்டில், ஜேஇ ஸ்கோர் பேஸ்டில் இவங்க வந்து அட்மிஷன் போடுறது கிடையாது. டிஎன்இ ஆன்லைனில் கட் ஆஃப் மூலமாகவும் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் அவங்க கட் ஆஃப் பேசிஸில் மட்டும்தான் இவங்க வந்து அட்மிஷன் போடுறாங்க. ஜேஇ ஸ்கோர் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. ஆனால் வந்து என்னென்னா ஜேஇ ஸ்கோர் பற்றி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட மார்க் நிறைய இருந்தது அப்படின்னா அவங்க அதை கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து வேறு என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா
உங்கள் ஸ்கூலிங் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் அவங்க கேட்குற கொஸ்டினே எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் ஸ்கூலில் வந்து டிசிப்ளின் ஃபஸ்ட்டாக, ஸ்டடீஸ் ஃபஸ்ட்டாக, எந்த மாதிரி இருக்கும் உங்கள் இதில், உங்கள் ஸ்கூலில் எதை ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து ஸ்கூல் பற்றி கேட்டோன்னா அப்ரப்டாக அப்படியே இதை பற்றி கேட்டோன்னா அப்ரப்டாக பிளாங்க் ஆகாமல் ஓரளவு அப்படியே ஜட்ஜ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து முடிக்கிற மாதிரி சொல்லணும். ஸோ அதுக்காகலாம் வந்து நம்ம என்ன கொஸ்டின்ஸ் வரும்ன்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக முடியாது. ஆன் தி ஸ்பாட் தான் உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் கேட்டதை வச்சு தான் உங்களுக்கு நான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதை பற்றின ஒரு அவேர்னஸோடு நீங்கள் போவீங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு போவீங்க. இன்னொன்று வந்து மெயினாக வந்து அவங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வைங்களேன், இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டுருக்க மாட்டீங்க. ஜென்ரலாக நமக்கு எந்த அளவுக்கு ஜிகே இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸோடு இருக்கிறோம், எப்படி வந்து நம்ம சுற்றி உள்ள நடக்கிறதெல்லாம் நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது தான் இந்த இன்டர்வியூவாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டுருக்க கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஹவு இம்பார்ட்டன்ட் த உமன்ஸ் ரோல் இன் டெக்னாலஜிஸ், இல்லை உமன்ஸ் ரோல் இன் இண்டியா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ உமன் கேண்டிடேட்டாக ஒரு ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் சிஎஸ்சியோ ஐடியோ நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அவங்க வந்து சிஎஸ்சியில் வந்து இப்போ என்ன நியூ ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் என்ன இருக்குது, எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் என்ன இருக்குது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் யோகாலேயோ சிலம்பம்லேயோ ஏதாவது ஒரு காம்படிஷனில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, அதனுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யோகா பற்றின அந்த பேசிஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதன் பேசிஸ்லேயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு டெக்னாலஜி, இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஜாபுக்கு போகிறீங்களா இல்லை என்டர்ப்ரனர்ஷிப் பண்ண போகிறீங்களா, என்டர்ப்ரனர் ஆக போகிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது நீங்கள் என்டர்ப்ரனர் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட வரும். வாட் டு யூ திங்க் அபவுட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எஸ்எஸ், அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியன் எக்கனாமி, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எப்படி ஆன்சர்ஸ் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணியும் அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபார்மில் நீங்கள் கொடுத்துருந்துருப்பீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணியும் அதுலேருந்தும் கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். சுற்றி உள்ள இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டாலே, அந்த நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கிட்டாலே நமக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து சூப்பராக அட்டன் பண்ணிடலாம். அவங்க பார்க்குறதே மெயினாக வந்து இந்த இன்டர்வியூவில் பார்க்குறதே அதுதான். நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சுற்றி நடக்கிறதே நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க, நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு கொடுக்குற இந்த கொஸ்டினோட சிச்சுவேஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு பதட்டமாக இருக்கிறீங்களா இல்லை அதை தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா, அது மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக இதை அட்டன் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணுங்கள், ஒன்றும் ஒரிஸ் கிடையாது. இதில் நிறைய கமெண்ட்ஸ் வர்றது பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு இந்த கட் ஆஃப் இந்த டிபார்ட்மெண்ட் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு கிடைக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து எதன் பேசிஸில் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் வாங்கியிருக்க கட் ஆஃப் மார்க்கு, நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட அந்த மார்க்கோட டோட்டல் வெயிட்டேஜ் தான் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கிறது. அதே நீங்கள் ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வரிசையாக கொடுத்துருந்துருப்பீங்க இல்லையா, இந்த ஸ்கோர் வாங்கினா இது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆல்ரெடி ஒரு இது வச்சுருப்பாங்க. அதன் பேசிஸில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ 195 இருந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்து நல்லாவே அட்டன் பண்ணலன்னா உங்களுக்கு EEE கூட கிடைக்கும். 190, 192 அந்த மாதிரி நீங்கள் கட் ஆஃப் வச்சுருந்து நீங்கள் என்ட்ரன்ஸ்லாம் சூப்பராக அதாவது ஆப்டிடியூடு இன்டர்வியூலாம் நல்லா அட்டன் பண்ணி சூப்பராக அட்டன் பண்ணி உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் நிறைய வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி இசி கூட உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து கட் ஆஃப் ஹையாக வச்சுருந்தா நமக்கு சிஎஸ்சி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. ஏன்னா அது வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் தான் அந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆப்டிடியூடும் இந்த இன்டர்வியூவும் வச்சுருந்தா உங்களுக்கு அந்த ஸ்கோர் வரும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோட் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து நார்மலாகவே நமக்கு இன்டர்வியூ அப்படின்னா
நம்ம எப்போவும் எப்படி போவோம், ஒரு கூல் கலர்ஸில் டீசெண்டான வேர்ஸு, நமக்கு கம்ஃபர்ட்டான ஒரு வேரை நீங்கள் வேர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா வந்து அவங்க அதெல்லாம் நோட் பண்ணலை அப்படின்னாலும் நம்ம அடுத்து வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒரு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்கு அட்டன் பண்ணும்போது நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வைக்கிறதே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ மாதிரி தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. எஸ்எஸ்என் காலேஜ்லேருந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட்டை எப்படி அனுப்புவாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் வெயிட்டேஜ் எல்லாம் போட்டு அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு அட்மிஷன் லெட்டர் மாதிரி அனுப்புவாங்க. இன்கேஸ் நீங்கள் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி உங்கள் கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா ஒரு 2 to 3 வீக்ஸ் அந்த கேப் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே அவங்க ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்மிஷன் லெட்டர் மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. அந்த அட்மிஷன் லெட்டரில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். என்ன டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு, என்ன எவ்வளோ ஃபீ பே பண்ணணும், எப்போ ஜாயினிங்கு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் பேசிஸில் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டே உங்களுக்கு வந்துடலாம். இந்த இயர் வந்து 3.5 lakhs கிட்ட வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த 3.5 lakhs பார்த்திங்கன்னா மோரோவராக எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் வந்து சேமாக தான் இருக்கும். ஹாஸ்டலுக்கும் டே ஸ்காலருக்கு மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 35,000 அந்த மாதிரி அவங்களுக்கு வரும். இவங்களுக்கு டே ஸ்காலர் வந்து எல்லாம் இன்க்ளூடடாக உங்களுக்கு 3.5 lakhs கிட்ட அந்த மாதிரி வரும். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த டெக்ஸ்ட் புக்கு எல்லாமே சேர்த்து அந்த 3.5 lakhsக்குள்ளே உங்களுக்கு வரும் டே ஸ்காலருக்கு. ஹாஸ்டலுக்கு வந்து உங்களுக்கு 35K வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும், ரூம் ரெண்ட் அந்த மாதிரி. அது போக மெஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்க எப்போவுமே வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கனால அது தனியாக உங்களுக்கு வந்துடும். எவ்ரி மந்த் வந்து அது உங்களுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் பில் வரும். அது நீங்கள் மந்த்லியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எஸ்எஸ்என் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட அட்மிஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் முன்னாடியே நடந்துக்கிட்டே வந்துடும். அவங்க வந்து அட்மிஷன் லெட்டர் வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க இமெயில் ஐடிக்கு. ஸோ அதன் பேசிஸில் ஒவ்வொரு டேட்டா ஸ்லாட் டைமிங் போட்டு அவங்க அனுப்பியிருப்பாங்க. அதன்படி நீங்கள் வந்துட்டு பணம் கட்டிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு எஸ்எஸ்என் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் உங்களுக்கு சீட் கிடச்சி நீங்கள் பே பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ கவுன்சிலிங்லேயும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எஸ்எஸ்என் கிடச்சி உங்களுக்கு வந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை வந்து நீங்கள் எஸ்எஸ்என் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக கிடைக்கிறது உங்களுக்கு நல்ல சீட்டாக உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஓகேயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கவுன்சிலிங் அலாட் ஆகிருக்க அந்த டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே எஸ்எஸ்என் காலேஜில் வந்து நீங்கள் அந்த லெட்டர் வந்திருக்கும் இல்லையா, டிஎன்ஏ கவுன்சிலிங் உங்களுக்கு அலாட் ஆன சீட் அந்த லெட்டர் கொண்டு வந்து காமிச்சிங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீபே பண்ணிவிடுவாங்க. மீதி உள்ள ஃபீஸ் வந்து ரீபே பண்ணிவிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 1 lakh கிட்ட டிஃப்ரென்ஸ் வரும்னு நினைக்கிறேன். டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக வந்தால் 2.5 lakhs ப்ளஸ் அது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 3.5 lakhs அந்த மாதிரி கட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங்கில் வர்ற அந்த ஃபீஸ் போக மீதி உள்ளது வந்து உங்களுக்கு ரீபே பண்ணிவிடுவாங்க. அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. இன்கேஸ் வந்து எஸ்எஸ்என் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடச்சி அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் வந்து லோயர் டிபார்ட்மெண்ட் கிடச்சதுன்னா நீங்கள் அதை வந்து வேணான்னு சொல்லிவிட்டு இந்த இதிலேயே நீங்கள் இருக்கலாம், எஸ்எஸ்என் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே இருக்கலாம். அதுக்காக ஒன்றும் நீங்கள் இது பண்ண வேணாம். நீங்கள் அதை கவுன்சிலிங்கில் ப்ராசஸில் வரும்போது அதை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணாமல் இருந்துட்டால் மட்டும் போதும். உங்களுக்கு இந்த எஸ்எஸ்என் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடச்சிருக்க சீட்டு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அந்த சீட்டே உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்என் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து இன்கேஸ் ஸ்லைடிங்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அட்மிஷன் டைம்லேயே எழுதி கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைம் நீங்கள் வந்து இப்போ ட்ரிபிள்இ இருக்கீங்க, உங்களுக்கு இசிஇ இல்லை ஐடி ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏதோ ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சம் அமௌண்ட்டு. அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்லைடிங்க்காக எழுதி கொடுத்துட்டிங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த சீட் வந்து ஃபில் ஆகாமல் வேக்கண்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்லைடிங் மூலமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்ததுன்னா, அதாவது நிறைய பேர் இப்போ 10 பேர் ட்ரிபிள்இலேருந்து ஐடி போகணும் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் கட் ஆஃபு அப்புறம் இந்த என்ட்ரன்ஸில் எடுக்கிற மார்க்ஸ் எல்லாம் வந்து அவங்க செக் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதில் வந்து யார் ப்ரியாரிட்டியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்லைடிங் வந்து கொடுப்பாங்க.
ஸோ அதனால தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அவ்வளோ முக்கியம். நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ, இன்கேஸ் உங்களுக்கு ட்ரிபிள்இயோ ஒரு பயோமெடிக்கலாக கிடச்சா கூட உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் மூலமாக வேறு டிபார்ட்மெண்ட் போகக்கூடிய ஆப்ஷன் கூட வந்து இந்த இதில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து இன்னும் வேறு என்ன டவுட்ஸ் வருது அப்படின்னா, உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறது, அந்த மாதிரியெல்லாம் எனக்கு இந்த கட் ஆஃப்க்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் 195 கட் ஆஃப் வச்சுட்டு நீங்கள் சிஎஸ்சி ஐடி அந்த மாதிரி மட்டும் கொடுத்துட்டு 195 எனக்கு கட் ஆஃப் இருக்குது, எனக்கு இந்த 2 டிபார்ட்மெண்ட் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுறீங்க. இன்கேஸ் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு கம்மியாச்சு அப்படின்னா அவங்க இன்டர்வியூலேயும் ஒரு சான்சஸ் கேட்பாங்க, இந்த 2 டிபார்ட்மெண்ட்டு தான் போட்டிருக்கீங்க, வேறு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் ஒருவேளை வந்து சிஎஸ்சி ஐடி மட்டும் தான் எனக்கு வேணும், வேறு நான் எடுத்துக்கிற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எஸ்எஸ்என் காலேஜில் சீட் கிடைக்காமலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய கொடுங்க. அப்படியே சிஎஸ்சி ஐடி, நீங்கள் சிஎஸ்சி ஐடி படிக்க விருப்பம் இருந்தாலுமே சிஎஸ்சி ஐடி இசிஇ அப்படியே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டே வாங்க. ஏன்னா உங்களோட என்ட்ரன்ஸ் மார்க்கும் கட் ஆஃப் மார்க்கும் சேர்ந்து வரும்போது உங்களுக்கான என்ன டிபார்ட்மெண்ட்டோ உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவோ அது கண்டிப்பாக கிடைக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் எடுத்திருக்க மார்க்குக்கு வந்து ட்ரிபிள்இ தான் கிடைக்கிது அப்படின்னா அவங்க இன்கேஸ் இன்டர்வியூவில் உங்களுக்கு கேட்குறாங்க. ஏன்னா வந்து இன்டர்வியூவில் வந்து அது மாதிரி கேட்பாங்க, நீங்கள் இந்த 2-3 டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க, இதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் பயோமெடிக்கல் எடுத்துக்கலாமா இல்லை ட்ரிபிள்இ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது தைரியமாக நீங்கள் வந்து அப்போ சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு கிடைச்சா சிஎஸ்சி இல்லை ஐடி தான் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை எஸ்எஸ்எனில் வந்து சீட் கூட கிடைக்காம போகலாம். நீங்கள் நல்ல வாய்ப்பை வந்து தவறுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 90% வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பயோமெடிக்கல் ஆகட்டும், எல்லா பயோமெடிக்கல் ஆகட்டும், சிவில் ஆகட்டும், மெக்கானிக்கல் ஆகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஐடியில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும்போது இந்த காலேஜுக்கு வர்ற கம்பெனிஸ் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கும் பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் லக்குக்கு வந்து சிஎஸ்சிகேயோ ஐடியோ உங்கள் ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட்டே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதே நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா லக்கு தான். இன்கேஸ் அதுக்கடுத்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்க தயங்காதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கல அப்படின்னும்போது உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறதுனால தான் நீங்கள் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. கவுன்சிலிங்லேயும் உங்களுக்கு ஒருவேளை லக் இருந்தால் மட்டும்தான் உங்கள் கட் ஆஃப்க்கு எங்கேயா சீட் வேக்கேட் ஆகி கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு உண்டு. ஸோ அதுவும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டாக கொடுத்துருந்துருக்கணும். எஸ்எஸ்என் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கவுன்சிலிங்லேயே வந்து எஸ்எஸ்என் வரும். இல்லாட்டினா அது ஒரு 0.5 சம்திங்கில் கூட 0.5 என்ன 0.1 அந்த 1.5 அந்த மாதிரி ரொம்ப பாயிண்டில் கூட உங்களுக்கு வந்து கிடைக்காம கூட கவுன்சிலிங்கில் போகலாம். ஸோ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கேட்குற அந்த ப்ரிஃபர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் படிக்கணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே கிடைக்கிற சீட்டை. உங்களுக்கு ஸ்லைடிங்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இன்னொரு சான்சஸ் கூட இருக்குது. அதனால் நீங்கள் இன்டர்வியூவில் வந்து ஒரு சமயோஜிதமாக ஆன்சர் பண்ணி அதை நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து வேறு டிபார்ட்மெண்ட்ஸான ப்ரிஃபரன்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க அப்படின்னா 1 டைம் நீங்கள் வந்து 1 or 2 டைம் வந்து நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆன்சர் வந்து கொடுங்க. உங்களுக்கு அப்படி அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அதனோட ரிசல்ட் வந்து அன்றைக்கே நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ டேட் அப்போவே நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு சொல்லிட்டு வந்துடுங்க. இந்த எஸ்எஸ்என் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்த கேண்டிடேட்ஸும் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தது, ஆப்டிடியூட் ஆகட்டும், இன்டர்வியூ ஆகட்டும், உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.